சாந்தி. 10/5/2023 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, நாம் யார், எந்த மாதிரி சேவை செய்ய வேண்டும்? நாம் யார், எந்த மாதிரி சேவை செய்ய வேண்டும்? யார் நாம? நம்ம யாரா? ஆன்மீக சமூக சேவர்கள், ஆன்மீக சமூக சேவாதாரிகள். பாரதத்தை சொர்க்கமாக்கும் சேவை செய்ய வேண்டும். மேலும் துக்கதாமத்தை சுகதாமமாக மாற்ற வேண்டும். இரண்டாவது, எந்த குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கிறார்? எந்த குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கிறார்? எந்த குழந்தைகள் பாபாவை தெரிந்து கொண்டார்களோ, எந்த குழந்தைகள் பாபாவை தெரிந்து கொண்டார்களோ, மேலும் பாபாவின் சரணத்தில் வந்துள்ளார்களோ, அந்த குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கிறார். மூன்றாவது கேள்வி, சிவ் பாபா எதற்கு வந்திருக்கிறார்? சிவ் பாபா எதற்கு வந்திருக்கிறார்? குழந்தைகளை கண்கள், பாபா சொல்றார், குழந்தைகளாகிய உங்களை கண்களில் அமர்த்தி சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்குவதற்கு, கம்சபுரியிலிருந்து கிருஷ்ணபுரிக்கு அழைத்து செல்வதற்கு இப்பொழுது சிவ் பாபா வந்திருக்கிறார். சிவ் பாபா எதுக்கு வந்திருக்கிறாரா? குழந்தைகளாகிய உங்களை கண்களில் அமர்த்தி சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்குவதற்கு, கம்சபுரியிலிருந்து கிருஷ்ணபுரிக்கு அழைத்து செல்வதற்கு சிவ் பாபா வந்திருக்கிறார். நாலாவது, மாயா மீது எப்படி வெற்றி அடைகிறீர்கள்? மாயா மீது எப்படி வெற்றி அடைகிறீர்கள்? நீங்கள் சர்வசக்திவான் பாபாவோடு யோகா வைத்து சக்தி அடைந்து பிறகு மாயா மீது வெற்றி அடைகிறீர்கள். அஞ்சாவது கேள்வி, யார் உதவியாளர்கள்? யார் உதவியாளர்கள்? யார் யாரெல்லாம் தூய்மையின் விரலை கொடுக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் தூய்மையின் விரலை கொடுக்கிறார்களோ, மன்மனாபவ என்று இருக்கிறார்களோ, அவர்கள்தான் உதவியாளர்கள். ஆறாவது, தடைகளை அழிப்பவர் யார்? மூன்று காலங்கள், மூன்று உலகங்களின் ஞானத்தை தாரண செய்து புத்திசாலி ஆகக்கூடியவர்கள்தான் தடைகளை அழிப்பவர். fill in the blanks. இது உங்களுடைய டேஷ் கூட்டம் என்று பாபா புரிய வைக்கிறார். இது உங்களுடைய அன்னப்பறவைகளின் கூட்டம் என்று பாபா புரிய வைக்கிறார். இரண்டாவது, சரீரத்திலிருந்து விடுபட்டு பாபாவை நினைவு செய்தால் டேஷ் ஆஸ்தி கிடைத்துவிடும். சரீரத்திலிருந்து விடுபட்டு பாபாவை நினைவு செய்தால் சுகம் சாந்தியின் ஆஸ்தி கிடைத்துவிடும். மூன்றாவது, அனைத்திற்கும் ஆதாரம் டேஷ். அனைத்திற்கும் ஆதாரம் யோகா. அனைத்திற்கும் ஆதாரம் யோகா. நாலாவது,
விடுபட்டு இருந்து என்னை நினைவு செய்தால் டேஷ் கிடைக்கும். விடுபட்டு இருந்து தந்தையை நினைவு செய்தால் டேஷ் கிடைக்கும். நன்மை மற்றும் சக்தி கிடைக்கும். நன்மை மற்றும் சக்தி கிடைக்கும். 5வது, இது டேஷ் சபையாகும். இது ஞான இந்திர சபையாகும். இது ஞான இந்திர சபையாகும். 6வது, மாயை டேஷ் மாற்றிவிட்டது. மாயை மகாரோகியாக மாற்றிவிட்டது. 7வது, தந்தையினுடையவர் ஆன பிறகும் நிச்சய புத்தி இல்லை என்றால் டேஷ் விடுகிறது. தந்தையினுடையவர் ஆன பிறகும் நிச்சய புத்தி இல்லை என்றால் மாயை ஒரேடியாக விழுங்கி விடுகிறது அல்லது சாப்பிட்டு விடுகிறது. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.